எல்லா திராவிட அமைப்புகளையும் எடுத்துக்கங்க. எந்த திராவிட அமைப்புலையும் தமிழர்கள் தலைவர்களாகவே இருக்க மாட்டாங்க. சோபி மாதிரி ஒரு சில பேர் அந்த எலும்பு துண்டுகளுக்காகவும் மாலை நேர மயக்கத்தில் கிடைக்கும் மிக்சர் பொட்டலங்களுக்காகவும் ஏதாவது ஒரு பேரை வச்சுக்கிட்டு அங்கே போயிருப்பாங்க. மற்றபடி தங்ககிரி ராஜ்குமார்ங்கிற ஒருத்தர் வந்து சீமான் அவர்கள் தலைவர் பிரபாகரனோட இந்த போட்டோ வந்து நான் எடிட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வச்சு நான் சொல்றேன், ஒப்பீட்டு அளவில் சொல்றேன்னா, எப்பெல்லாம் இவங்களுக்கு பிரச்சனை வருதோ, எப்பெல்லாம் இவங்க அம்பலப்படுறாங்களோ, அப்ப இந்த மாதிரியான இழிவான மலிவான குற்றச்சாட்டுகளை எடுத்துட்டு வருவாங்க. மேபி அது உண்மையா கூட இருக்கட்டும். அதாவது நான் ஒரு சீமானிஸ்ட் கிடையாது. சீமானுடைய அரசியல் பாதை, சீமான் எடுத்துட்டு போற தமிழ் தேசியம் ஒரு திராவிட தமிழ் தேசியம். அதாவது கருணாநிதி எப்படி திராவிடத்தை வளர்த்தாரோ அது மாதிரிதான் எடுத்துட்டு போறாருங்கிறது என் பார்வை. ஈவராவுக்கு முன்னாடி இந்த பாட்டனுக்கெல்லாம் நான் ஒரு ஆதிக்க சமூகத்தின் பின்னணியில இருந்து சாதிய பெயர்கள்லாம் கிடையாது. இப்ப இருக்கிற அந்த பொறுக்கியல் வச்சுட்டு இருக்காங்க. அதையும் இவங்க தான், அவங்க எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு பின்னாடி இந்த கட்சிகள் தான், திராவிட கட்சிகள் தான். ஒரு பக்கம் மருவை எடுத்துட்டு புரட்சி பேசுவாங்க, இன்னொரு பக்கம் மறு வச்சுக்கிட்டு இந்த சாதிகளை வளர்த்து, சாதி கட்சிகளை வளர்த்து. பெரியார் அந்த ஈவேராங்கிற பிம்பம் முழுக்க போலியான பிம்பம், போலிகளால் கட்டமைப்பது எல்லாம் பொய். ஈவேரா சர்ச்சை அதிகமான திராவிட இயக்கங்கள்லாம், இந்த திராவிட கட்சிகள் கோபாலபுரம் எல்லாம் குதிக்குது. எதனால வெளியில வந்தாங்க? இந்த சீமான் வைக்கிற குற்றச்சாட்டு, தமிழ் தேசியவாதிகள் வைக்கிற குற்றச்சாட்டை இவங்க வச்சுட்டு தானே ஈவேரா கிட்ட இருந்து வெளியில வந்தாங்க. அந்த கல்யாணம் பண்ணது வந்து அண்ணாதுரை எழுதலையா? தாத்தா கட்டிய தாலின்னு எழுதலையா? குறைந்தபட்ச அடிப்படை அறிவு இல்லாம எவனாவது பேசுவானா? இது வந்து சமூக நீதி பார்வையா? இது பெண் விடுதலையா? சொத்தை பாதுகாக்கிறதுக்கு உனக்கு 18 வயசு பொண்ணு தேவைப்படுதா? லகரம் பாய்ஸ்ரோவுக்கு வணக்கம். இன்றைக்கு பொலிட்டிக்கல் நியூரோ சயின்டிஸ்ட் கிருஷ்ணா முத்துகுமரப்பன் அவர்கள் சந்தித்து பெரியார் சர்ச்சைகள் குறித்து பேச போறோம். சார் வணக்கம். வணக்கம். வெகு நாட்களுக்கு பிறகு மீண்டும் லகரம் நேயர்களுக்கும் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் வணக்கம். ஆமாம், ரொம்ப நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறோம். ஏற்கனவே நம்ம வந்து திராவிடம் குறித்து தான் பேசியிருந்தோம். இப்போ இன்னைக்கு சீமான் அவர்கள் வந்து பெரியார் சர்ச்சை குறித்து பேசினதுக்கு பிறகு உங்கள் ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா நீங்கள் வந்து நீண்ட காலமாக திராவிடத்தை குறித்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது 2008 காலகட்டங்கள்லேருந்தே நீங்கள் வந்து திராவிடம் குறித்து ரொம்ப பயங்கரமாக எதிர்க்கிறதுக்கெல்லாம் தெரிவிச்சுட்டு வரீங்க. ரஷ்யாவில் வந்து நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் நியூரோ சயின்டிஸ்டாக இருக்கிறதுனால இந்த திராவிடம் குறித்தான ஆராய்ச்சிகள்லாம் மேற்கொண்டு வந்துட்டுருக்கீங்க. எப்போ இந்த திராவிடம் பொய் அப்படிங்கிறது உங்களுக்கு தோண ஆரம்பிச்சு? நம்ம ஒரே பகுதியில் இருந்த நம்ம எப்போ இந்த திராவிடம் வந்து தீயதுன்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சு? ஆமாம் பிரபா, நான் இது ஒரு பெரிய கேள்வி, நிறைய பேசணும். இந்த சமீபத்திய சர்ச்சை குறித்து தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி இது 2 பார்ட்டா பார்க்கணும்னா, நீங்க எப்போ நம்ம திராவிடத்து மேல விமர்சன பார்வை வந்துச்சு, ஈழம் குறித்து, அந்த ஈழத்துக்கு பின்னாடி, இனப்படுகொலைக்கு பின்னாடி, அப்புறம் அதன் தொடர்ச்சியா ஈவேரா மேல ஒரு சில விமர்சனங்களை வச்சோம் அப்படின்னா, அது ஒரே காலகட்டத்தில் ஒரே பகுதியில் நம்ம வர்றோம். 2 பேருக்கும் ஒருத்தர் நம்மளுக்கு நல்லா ரொம்ப காலமாவே தெரியும், நீண்ட காலமா நம்மளுக்கு தெரியும். நம்மளும் அந்த பின்னணியிலேருந்து, திராவிட பின்னணி, ஈவேராவை கொண்டாடிக்கிட்டு இருந்த மனநிலையிலேருந்து தான் வந்தோம். ஈழ இனப்படுகொலை அதுக்கு ஒரு காரணமா இருந்துச்சு. பட் காலப்போக்கில் நம்ம நிறைய கல்வி, வெளியில நம் சமூகம் சார்ந்த கல்வி, அப்புறம் இந்த அரசியல் சார்ந்த கல்வி எல்லாம் மேலை நாடுகளுக்கு போயிட்டு அதை பத்தியான வாசிப்புகள், படிப்பு இதெல்லாம் இருக்கிறப்போ, ஆய்வுகள்லாம் இருக்கிறப்போ இதை பத்தியான விமர்சனம் வந்துச்சு. அந்த விமர்சனத்துக்கு யாரும் அதாவது கீழ்மட்டத்தில் இருக்கிற தலைவர்கள்ல இருந்து குளத்தூர் மணி வரைக்கும் அந்த விமர்சனங்களை அவங்களால ஏத்துக்க முடியல. ஒரு ஆரியத்தின் மீதும், ஆரிய கடவுள்களின் மீதும், பிராமணியத்தின் மீதும் ஒரு விமர்சனம் வச்சா எப்படி அணுவாங்களோ அதை விட மிக மோசமாகவும் மூர்க்கமாகவும் இவங்க அதை அணுகிறப்போ சந்தேகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நீண்ட வாசிப்புகள் வந்து ஈவேராவை வந்து முழுக்க புறந்தள்ளணும், ஈவேரா தமிழினத்தின் எதிரி அப்படிங்கிற நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திச்சு பிரபா. ஆனா ஈழம் நிச்சயமா அந்த கிராஜுவலா நடக்க வேண்டிய ப்ராசஸை வந்து ஸ்பீடப் பண்ணது வந்து இனப்படுகொலையும் அதுக்கு பின்னாடி நடந்த நிகழ்வுகளும், அதில் திராவிடத்தின் ஈவேராவின் பங்கு அப்படின்னு பாக்குறப்பதான் இந்த சூழல் ஏற்பட்டுச்சு. இல்ல, இப்ப நீங்க திராவிடத்தின் பங்கு வந்து ஈழ இனப்படுகொலையில தான் சொல்றீங்க. ஆனா ஈழத்துக்காக நிறைய உதவி பண்ணது வந்து இந்த திராவிட இயக்கங்கள் தானே. 2009க்கு முன்பு வரைக்குமே வந்து ஈழத்துக்காக துணைன்றது, ஈழ போராட்டங்களில் ஈடுபட்டது எல்லாமே திராவிட இயக்கங்கள் தானே. அது எப்படின்னா, நமக்கான எல்லா கரங்களையும் அவங்க ஆக்கிரமிச்சுக்குவாங்க. இது நம்ம இந்த சோசியல் சயின்ஸ்ல பார்த்தா அந்த ஆல்ட்ருயிசம் படிக்கிறப்போ இந்த தியாகங்கள் பண்றது, போக்குவரத்து, இதெல்லாம் ஆல்ட்ருயிசம்ல வரும். அதுல வந்து இந்த பிலந்த்ரோபிக் ஆல்ட்ருயிசம்னு இருக்கு. எப்படின்னா,
உனக்கான உரிமைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் தான் கொடுப்பேன், நீ என்னை கொண்டாடணுங்கிற அந்த ஜமீன்தாரிய மனப்பான்மை இவங்ககிட்ட எப்பவுமே இருக்கும். நமக்கான தலைவர்கள் ஆக்கிக்குவாங்க, நமக்கான விழுமியங்கள் எல்லாத்தையும் அவங்க ஆக்கிரமிச்சுப்பாங்க. அப்புறம் அவங்க நம்மளுக்கு பிச்சை போடுவாங்க, நம்ம அவங்க தலைமையை ஏற்றுக்கிட்டு நம்ம போராடணும் அப்படியான ஒரு சூழலை உருவாக்குவாங்க. எனக்கான விடுதலை எனக்காக வாங்கிக்க தெரியும், எல்லா உயிரினங்களும் அதுக்கான உரிமைகளையும் விடுதலையும் வாங்கிக்கும். அது வந்து யாரும் முகவர்களை எல்லாம் வச்சு போராடாது. அது மாதிரி அவங்க ஏற்படுத்திக்கிட்டது. அதாவது நமக்கான பண்பாட்டு விழுமியங்கள், அரசியல் கூறுகள், அரசியல் தலைமைகள் எல்லாம் ஆக்கிரமிச்சு வச்சுக்கிட்டு அவங்க நம்மளை அந்த நிலையை எட்ட விடாம வச்சுக்கிட்டு நம்ம பண்ணாங்க. பட் நீங்க மொழிப்போர்ல இருந்து துவங்கி இவங்களுக்குன்னு அடையாளமே எதுவுமே இல்லை. இவங்களுக்கு இருந்த ஒரே அடையாளம் வந்து காலனியவாதிகளின் கால்களை நக்கி அதிகாரத்தையும் பதவியையும் சுவைச்சதுதான் இவங்களுக்கு இருந்த ஒரே அடையாளம். அதுக்கப்புறம் மொழிப்போர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மொழிப்போர்ல செத்ததெல்லாம் மரபு தமிழர்கள். அந்த மொழிப்போரை பயன்படுத்தி தான் இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க. அதனால தமிழாலையும் தமிழ் இன உணர்வாலையும் அந்த பண்பாட்டு மரபுனாலையும் தான் இவங்க ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிக்கிட்டு பல்லாயிரம் கோடிகளை வச்சுக்கிட்டு இப்ப இருக்க விமர்சனத்தை எடுத்துக்கிட்டா மாடி மேல மாடி கட்டி பார்த்துருக்கோம், மனைவி மேல மனைவி கட்டி வாழ்றதெல்லாம் தமிழால வந்ததே ஒளி இவங்களால நம்ம கத்துக்கிட்டதுங்கிறது. அது சும்மா அதான் நான் சொல்றேன், அந்த மேலைத்தைய கருத்தியல்ல இந்த பிலந்த்ராபிக் ஆல்ட்ருயிசம்ங்கிறது நான் எதையுமே எதிர்பார்க்காம உங்களுக்காக நான் உயிரை கொடுக்க, அதாவது சமூகத்துக்காகவும் அல்லது என்னை அல்லாத பிறருக்கு உயிரை கொடுக்கறதுக்கான ஒரு தியாகம். அதுல வந்து இந்த பணக்காரர்கள் செய்வாங்கல்ல, பில்கேட் செய்வான்ல, அவன் பணத்தை குவிச்சு வச்சுக்கிட்டு அதை மற்ற மக்களுக்கு பிச்சை போட்டுட்டு அதை ஏதோ ஒரு ஆல்ட்ருயிசம் கட்டுவாங்கல்ல, அது மாதிரிதான் பண்ணுவாங்க. அது கொளத்தூர் மணி வரைக்குமே அதுதான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த கொளத்தூர் மணியோட அமைப்பின் அதுல இருக்கவங்க எல்லாம் நண்பர்கள், நம்ம அதுல தான் வளர்ந்தோம். ஒரு இணையதள தலைவர் ஒருத்தர் இருப்பாப்புல, அவர் முதற்கொண்டு ஒரு தமிழர் அல்லாதவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. தமிழர் இல்லாதவர் தான் இருக்கணும்னு எல்லா திராவிட அமைப்புகளையும் எடுத்துக்கோங்க, எந்த திராவிட அமைப்புலையும் தமிழர்கள் தலைவர்களாகவே இருக்க மாட்டாங்க. சோபி மாதிரி ஒரு சில பேர் அந்த எலும்பு துண்டுகளுக்காகவும் மாலை நேர மயக்கத்தில் கிடைக்கும் மிக்சர் பொட்டலங்களுக்காகவும் ஏதாவது ஒரு பேரை வச்சுக்கிட்டு அங்கே போயிருப்பாங்க. மற்றபடி ப்ராப்பர் டிராவிடியன் மூமெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே தலைவர்களும் ஆளுமைகளாகவும் தமிழ் இனம் அல்லாத ஆட்களாக இருப்பாங்க. அதனால ஒன்றும் தவறு கிடையாது. பட் அவங்களோட நோக்கம் வந்து இங்கே ஆளுமை செலுத்துறது, நம்மளை ஆள்றது, இங்கே சுரண்டி கொழுக்கிறது தான். இந்த இனத்தை இவன் தான் ஆளணுங்கிறது எல்லாம் கூட எனக்கு, நான் ஒரு அகாடமிக்காக என்னை பார்க்குறேன், நான் ஒரு பொலிட்டிஷியனா பார்க்கல. அதனால அதுல எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது. அது நிச்சயமா ஒரு காலனியவாதம் வந்து இங்க ஆக்கிரமிப்பு செய்யறப்போ எப்படி எதுக்குறோமோ, ஏன்னா அவங்களோட நோக்கம் இங்க சுரண்டுறது அப்படின்னு, ஒரு முதலாளித்துவம் வந்து இங்க ஆக்கிரமிக்கிறப்போ அதை எப்படி எதுக்குறோமோ அது மாதிரி அது அந்த வழியில வந்ததுதான் திராவிடத்துக்கு நாமளா இங்க இருக்கிற மீடியாக்கள் இங்க அவங்க கிட்ட வாங்கி பிழப்ப ஓட்டுறவங்க சிவி சிங்காரிச்சு வச்சிருக்கிற முகமெல்லாம் கிடையாது. திராவிடம் என்பது ஒரு காலனியவாதம். இல்லை, இப்போ நீங்கள் 2008 காலகட்டத்துக்கு பிறகு அதுக்கு முன்பும் சரி, சினிமாலையும் சரி, அரசியல்லையும் சரி, பெரியாரை மீறி எந்த அரசியலையும் யாரும் பேச முடியாது. நீங்கள் அந்த காலகட்டத்திலேயே வந்து பெரியாரை பயங்கரமாக விமர்சிச்சிருக்கீங்க, பயங்கரமாக வந்து எழுதிட்டு வரீங்க, நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ சமீபத்தில் சீமான் அவர்கள் பேசுனது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாச்சு, பெரிய விவாத பொருளாச்சு. நீங்க அந்த காலகட்டத்திலேருந்து பெரியார் எதிர்ப்பு பேசி இப்போ நீங்க பேசுறதுக்கு எப்படி பார்க்க, சீமாவோட பேச்சு எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்க திருப்பி சீமானை குறித்து இதுல கொண்டு வர்றதுனால நான் அதுக்கு ஒரு முழு விளக்கம் கொடுத்துறேன். நான் ஒரு சீமானிஸ்ட் கிடையாது, உங்களுக்கு தெரியும். நான் ஒரு அவர் மாதிரியே ஒரு தமிழ் தேசிய பள்ளியிலேருந்து வந்து அவர் கூட முழு திராவிட பின்னணியிலேருந்து திடீர்னு குதிச்சாரு. ஆனா நம்ம குடும்பங்கள் திராவிட குடும்பங்கள் இருந்துச்சு. ஆனா நமக்குன்னு சிந்தனைகள், போக்குவரத்து எல்லாம் இருந்துச்சு. ஈழ போராளிகள் நம்ம பகுதிகளில், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், இந்த டெல்டா பகுதிகள் எல்லாம் அவங்க களம் இருந்துச்சு. சின்ன வயசுல ரொம்ப பள்ளிக்கூடம் துவங்கிய காலத்துல அதுல எல்லாம் இன்ஸ்பயர் ஆயிருந்தோம். சீமானை பொறுத்தளவுல நான் முதல் சொன்ன மாதிரி நான் ஒரு சீமானிஸ்ட் கிடையாது. சீமானுடைய அரசியல் பாதை, சீமான் எடுத்துட்டு போற தமிழ் தேசியம் ஒரு திராவிட தமிழ் தேசியம். அதாவது கருணாநிதி எப்படி திராவிடத்தை வளர்த்தாரோ அது மாதிரிதான் எடுத்துட்டு போறாருங்கிறது என் பார்வை. அதுக்குள்ள நான் டீட்டெயிலா போக வரும்ல. ஆனா மிக முக்கியமான விமர்சனம்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், தோழர்களுக்கு தெரியும், பழைய கட்சி இந்த அமைப்புக்காக தமிழ் தேசியத்துக்காக உழைத்த முன்னாள் போராளிகளை வந்து இழிவு செய்யறது, அவங்கள துரோகிகள்னு குற்றஞ்சாட்டுறது, அவங்களோட வளர்ச்சி அந்த மாதிரி புதுசா உருவாகிற வளர்ச்சிகள் இவருக்கு வந்து பதட்டம் ஏற்படுத்துறது. நேரடியா சொல்லிடுவோம், சுபமுத்துக்குமார் மாதிரியான போராளிகளை வந்து ரொம்ப இழிவு செய்யறது பின்னாடி, அதுக்கு அந்த மாதிரியான இழிவு செய்யற பேச்சுகள் வெளியில வர்றதுக்கு தூண்டுதலா இருக்கிறது சீமானு எனக்கு பர்சனலா தெரியும். அது மாதிரி தோழர் கல்யாண சுந்தரம்
இப்ப காளியம்மாள் வரைக்கும், நாளைக்கு வெண்ணிலாவுக்கு நடக்கும். இது மாதிரி எல்லாருக்கும் அது அவருக்கு அந்த பதட்டம் உண்டு. அவர் அவர் அது திராவிட பாணி அவர். அதுல நல்லா ஊர்னவரு. ஒரு சினிமாக்காரரு. அதனால நான் ஒரு சீமானிஸ்ட் கிடையாது. ஆனா இந்த பிரச்சனைய எடுத்துக்கிட்டா, இப்ப சமீப காலத்துல சீமான் செஞ்ச ஒரு மிக சிறப்பான, மிக தரமான சம்பவம்னா, ஈவராவை விமர்சிக்க தொடங்கியது. ஏன்னா ஆரம்ப காலத்துல ஈவரா மேல நம்மளுக்கு கேள்விகள் வந்து நம்ம அதை வைக்கிறப்போ அவர் வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் அனுப்பியிருந்தாரு. தவறா நான் அவங்களை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன். அவரே ஒரு ஈவராவை தவறா கோட் பண்ணுவார் நிறைய இடத்துல. என்ன சொல்லுவாருன்னா, என்னைய நீ விமர்சிக்கலாம் அப்படின்னு ஈவரா சொல்லியிருக்காருங்களா? அப்படிலாம் அவர் எங்கேயும் சொல்லல. தூத்துக்குடி கூட்டத்துல என்னோட ஒத்து போறவங்க மட்டும் இங்க இருந்தா போதும், என்னை எதிர்த்து பேசுறவனும் இங்க இருக்க வேணாம்னு அண்ணாதுரைக்கு எதிராக பேசுவாரு. அந்த கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மாதிரி நிறைய பேச்சுக்கள் இருக்கும். தவறா ஈவரா அவரை விமர்சிச்சவங்களை கூட கொண்டாடினாருன்னு தவறா பரப்பிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பொது சிந்தனையை உருவாக்குறாங்க. அது சீமானே பண்ணுவாரு. பட் ஆனா இந்த விஷயத்துல சீமான் எடுத்துக்கிட்டது பேசுனதும் ஐயா மணியரசன், ஆசான் மணியரசன் கூட தாமதமா தான் துவங்கினாரு. சீமான் எடுத்துக்கிட்டது நல்ல விஷயமா பாக்குறேன். ஒரு தரமான சம்பவம். ஆரம்ப காலத்துல வெகு சிலர் பேராசான் குணா தொடர்ந்து ஈவராவை விமர்சிச்சாரு. அவர் போலின்னு பேசினாரு. அதுக்கு முன்னாடி ஜீவா, ஐயா மாப்போசி, அதுக்கப்புறம் குணா ஐயா, அந்த மாதிரி அந்த வரிசையில ஈவரா முழுக்க எதிர்க்கப்பட வேண்டியவர். நான் முன்ன சொன்ன மாதிரி தமிழினத்தின் எதிரி அவர். ராஜபக்சேக்கும் ஈவேராவுக்கும் எந்த மாற்றம் கிடையாது. ராஜபக்சே ஒரு வருஷத்துல செஞ்சதை தொடர்ச்சியா ஒரு 50 ஆண்டு காலமா ஈவேராவும் அவருக்கு பிந்தைய அவருடைய பலுவாரங்களும் அந்த ஈவேரா சிந்தனைகளும் தமிழனா கூட நான் என்னை உலகல ஒரு தேசிய இனம்ங்கிறது, தேசிய இனத்துக்கு நிறைய கூறுகள் இருக்கு. அது வந்து உலகத்துல இருக்க எல்லா அநீதிகளையும் எதிர்த்து போராட வல்லது, அநீதிகளுக்கு எதிராக நிற்கக்கூடியது, அநீதிகளை வீழ்த்தக்கூடிய வல்லமை. ஒரு சயின்டிஸ்டா நான் அந்த தேசிய இன உணர்வுக்கு உண்டு. நான் அதை பத்தி தான் ரஷ்யாவில் என்னோட ஆராய்ச்சி. அதுக்கு எதிராக இருக்கிறதுனால நான் ஈவரா ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு நாசகர சக்தியாகவும் ஒரு இனப்படுகொலையாளனாகவும் நான் பாக்குறேன். ஈவராவுக்கும் ராஜபக்சேக்கும் ரத்த உறவு மட்டுமல்லாமல் கருத்தியல் உறவும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அந்த வகையில சீமான் நீங்க வந்து பேசும்போது சொன்னீங்க திராவிட குடும்பத்துல இருந்து வந்த நீங்க அப்படின்னு சொல்றீங்க. எப்ப அந்த உங்க நிலைப்பாடு மாறுச்சு? திராவிடம் நம்ம தமிழுக்கு எதிர்ன்னு எப்ப உங்க நிலைப்பாடு மாறுச்சு? இனப்படுகொலை பிறகால் அதுக்கு பிறகு பேரலா இருந்துச்சு. அதாவது படிச்சு கல்லூரி காலங்கள் வரையில நம்மளுக்கு எவ்வளவு தகுதி, எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பின்னணியில இருந்து வந்து கட்சிக்காக நோட்டீஸ் ஓட்டி, கட்சிக்காக கள்ள ஓட்டு போட்டு, கட்சிக்காக பிரச்சனைகள் செய்து, வழக்குகளை சந்திச்சு வந்திருக்கோம். இந்த மாதிரியான எந்த கஷ்டமும் படாம ராஜா வீட்டு கண்ணுக்குட்டிகளா இருந்துட்டு திடீர்னு எப்படி அரசியலுக்குள்ள வந்து தலைவராகிறாங்க இந்த குடும்பத்துல, கோபாலபுரத்து குடும்பத்துக்குள்ளங்கிறது ஒரு உள்ளுக்குள்ள ஒரு உறுத்திக்கிட்டே இருந்தது. அப்போ அதே நேரத்துல ஜெயலலிதா வந்து ஆபத்து, மோசம், எதிரி, இனத்தின் எதிரி, பாப்பாத்தி அப்படி இப்படின்லாம் காட்டின பிம்பத்தை அந்த ஜெயாங்கிற எதிரிய பார்த்தே பயந்து இவங்களை தொடர்ந்து இந்த விமர்சனங்களை நாமளே மூடி மறைச்சிக்கிட்டு ஆதரிச்சோம். அப்புறம் ஈழ இனப்படுகொலை வந்து அந்த அந்த சாவுமணி அடிச்சது ஈழ இனப்படுகொலை. அதுல இவங்க நடந்துகிட்டது, இவங்க போட்ட நாடகம், இனப்படுகொலைக்கு துணையா இருந்தது, இனப்படுகொலையை உள்ளுக்குள்ள இவங்க ரசிச்சது, இதெல்லாம் நான் அணுவா நான் வந்து பார்த்து உணர்ந்தவன். நான் வந்து அந்த காலகட்டங்கள்லாம் முத்துக்குமார் எழுதின அந்த கடைசி கடிதங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. தமிழினத்துல அந்த காலகட்டத்தை ஒரு டீனேஜாவோ அல்லது டீனேஜுக்கு அப்புறமோ கடந்து வந்தவங்க எல்லாருமே முத்துக்குமார் எழுதின கடிதத்தை வந்து தான் எழுத கடிதமா உணர்ந்தாங்க. அதனால அவரு கார்ட்டூனிஸ்ட் பாலா மாதிரி அன்னைக்கு இரவு மூலக்கொத்தளத்துல எடுத்துக்கிட்ட சத்தியம் அப்படிங்கிற மாதிரி அது வந்து இதை வந்து பிரிசிப்டேட் பண்ணுச்சு, இந்த நிலைப்பாட்டை வந்து உறுதிப்படுத்துச்சு. ஆனா கல்வி அதுக்கப்புறம் ஏற்பட்ட, நான் அரசியல பாடமா படிச்சேன், நிறைய ஆய்வுகள் செஞ்சேன். அப்புறம் அது வந்து உறுதிப்படுத்துச்சு, இது வந்து நான் தமிழனா மட்டும் இல்லாம ஒரு மனிதனாவும் ஒரு சாமானியனாவும் இப்படியான காலனிய முதலாளித்துவத்துக்கு அடிவரிடக்கூடிய சித்தாந்தங்கள் வந்து ஒழிக்கப்படணும். அப்பதான் உலகம் வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான எவல்யூஷனை நோக்கி போகும் அப்படிங்கிற பார்வை எனக்கு வந்துருச்சு. கல்வியும் இந்த ஈழ இனப்படுகொலையும் சேர்ந்து ஒரே நேரத்தில் வந்துச்சு பிரபா. வெறும் ஈழ இனப்படுகொலை வந்துச்சு அதனால நான் வந்து அரசியலுக்கு வந்துட்டேன், தமிழ்னு பேசினா சரியாயிரும், திராவிடம் பண்றதை நம்மளே பண்ணிட்டு நம்மளே ஆட்சி செஞ்சா சரியாயிரும்னு நான் நம்பல. இல்ல இப்ப நீங்க சொல்லும்போது பெரியாரை பயங்கரமா விமர்சிக்கிறீங்க, உங்களுக்கு திராவிடம் தான் இது என்ன தீதுன்னு புரிஞ்சுன்னு சொல்றீங்க.
ஆனா பெரியாரை வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு புரட்சியவாதியா தானே பார்க்குறாங்க. ஒரு பெண் விடுதலைக்கும், சமூக நீதியை பொறுத்தவரைக்கும். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, கல்வி பெற்றுக்கொண்டேன்னு சொன்னீங்கல்ல. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து பெரியார தானே சொல்றாங்க. ஏன் புரட்சியாவாதியா அவர ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? இல்ல அப்படி எதுவுமே இல்ல பிரபா. அதாவது கால மாற்றம் இப்போ கேரளாவுல இப்ப ஈவேரா கிடையாது. கர்நாடகாவுல கிடையாது. அண்டை மாநிலங்கள்ல எங்கேயும் கிடையாது. அங்கே எல்லாமே நம்மள மாரியே மக்கள் வந்து மாறி இருக்கிறாங்க. இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. இவங்களால தான் கல்வி வந்துச்சு. எங்கேயோ பீகார்ல, ஜார்க்கண்ட்ல எல்லாம் வந்திருக்காங்க. 2வது வந்து இவங்க வந்ததுக்கு அப்புறம் தமிழர்களோட வரலாறு எழுதப்படல. தமிழர்களோட வரலாறு 5000, 10,000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது. இல்ல, இல்ல அவங்க சொல்ற சாதிய கொடுமைகள், உடன்கட்டை ஏறுதல், பெண் விடுதலை இது எல்லாமே சமூக நீதி எல்லாமே வந்து பெரியார் தான் பெற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு. அது உங்கள மாரி மீடியாக்கள் திருப்பி இத ரீஇன்ஃபோர்ஸ் பண்றீங்க. அத பாருங்க அதனால வர்றது. அப்படிலாம் கிடையாது. சாதிய இழிவுகள் வந்து மன்னர்கள் காலத்துல அதுக்கு முன்னாடி இருக்கல. சாதிய இழிவுகள் எப்படி வருதுன்னா, ஈவேராவுடைய முன்னோர்கள் முதலா வந்து விஜயநகர பேரரசை நிறுவி, பிராமணர்களை கொண்டு பிராமணியத்தை வந்து முதலா ஒரு ஆட்சி கருத்தியலா மாத்துனது இவங்களோட முன்னோர்கள் தான். விஜயநகர பேரரசு தான். இவங்க உள்ள வர்றப்பதான் முதலான இந்த சாதிய கட்டுமானங்கள் வந்து வடநாடுகளை விட மிக மோசமா வருது. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ஏற்படுது. இவங்களே இந்த படங்கள்ல சினிமாவில் வர மாதிரி குண்டை வச்சு குண்டை எடுக்கிறதெல்லாம் அது பொய்க்கதை. இந்த மாதிரி நீங்க பிராடா கேட்காதீங்க. நீங்க பெண் விடுதலை பத்தி கேளுங்க, சாதியத்தை பத்தி தனித்தனியா கேளுங்க, நம்ம பேசுவோம். சாதியை பெரியார் ஒழித்தாரா இல்லையா? சாதியை பெரியார் அந்த இலக்கியங்களை எடுத்து பாருங்க. எங்கேயாச்சும் சாதிய வேறுபாடுகள், பிரச்சனை, ஒரு சாதியை இன்னொரு சாதி கீழே மேலா பாக்குறது அதெல்லாம் இருந்துச்சான்னு பாருங்க. இது இந்த கடந்த 100-200 ஆண்டு, ஏன் இப்ப கூட எடுத்துக்கங்க. இந்த சமீபத்துல இந்த 10 நாட்கள்ல இவ்வளவு பிரச்சனை வந்த உடனே எப்பெல்லாம் திராவிட அரசியலுக்கும் கோபாலபுர குடும்பத்துக்கும் அந்த திடலுக்கும் பெரியார் திடல் என்று பேர் வச்சு கொள்ளையடிச்சு குமிச்சிருக்க அந்த அந்த கருப்பு பண மாளிகைக்கும் பிரச்சனை வருது. அப்பெல்லாம் தமிழ்நாட்டுல சாதி பிரச்சனை நடக்குங்க. அப்போ எல்லாமே நடக்கும். இப்ப கூட நடக்குது. அதனால அதுக்கும் இவங்கதான் உருவாக்குறது. அது இல்ல இப்ப சொன்னீங்கல்ல சாதி பிரச்சனை வந்து, ஆனா சாதிக்கு பேருக்கு பின்னாடி வந்து போடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காருல்ல. சாதி பேர்லாம் போடக்கூடாது. அதாவது நம்ம பிராமணர்கள்னு இந்த வாடன்னாலே அடிப்போம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை இவங்க உருவாக்கி ஒரு டீஹியூமனைஸ் பண்ணி பிராமணர்களை வந்து வில்லனாக்கி வச்சிருக்காங்க. அப்படி கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா வடநாட்டுகள்ல எல்லா எம்எல் போராளிகளும் நக்சல்பாரி அமைப்புல இருந்த தலைவர்கள் எல்லாமே பிராமணர்கள் தான். அவங்க பின்னாடி எல்லாம் பேருக்கு பின்னாடி அந்த சாதிய பெயர்கள் இருக்கு. சாதிய பெயர்கள் நம்மளுக்கு முதல்ல ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தா தான் இன்னொரு சாதி அந்த பெயரை போட்டாவே நான் ஏதோ தாழ்வு நினைச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும். இது அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டா செல்வா பாண்டியரையும் இந்த பல்லர் சமூகத்தின் எழுச்சியை பார்க்கலாம். அவங்க எல்லாம் பல்லர்கள்ங்கிறத வந்து ஒரு பெருமைமிகு அடையாளம். நான் தொன்மை காலத்துல இருந்து இருந்தவன், தமிழினத்தின் பண்பாட்டை செதுக்குனதுல எனக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குன்ட்டு அந்த பல்லர்கள் என்ற அடையாளத்தை எடுத்து பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யாரும் பல்லர்னா அப்படி இப்படின்னு யாரும் பேசலையே. இது வந்து ஒரு பொய். இவங்களுக்கு வந்து இவங்க சாதிய இவங்க இன அடையாளத்தை மறைக்க வேண்டி இருந்ததுனால அதை ஒரு பெருசா பேச வச்சாங்க. சாதிய பெயர்கள் இருக்கிறதுனால நக்சல்பாரி அமைப்பு விழுந்து போகல, கம்யூனிஸ்ட் அமைப்புகள். நான் அதை வந்து கொண்டாடவோ இதோ சொல்லலை. இதோ ஒரு காரணம். நாய்க்கு பேர் வச்சிய சோறு வச்சியாங்கிற கதை தான் இவங்க கதையை ஒழிய அதெல்லாம் சும்மா அது பொய். அது பொய்யான கட்டணம். நீங்க எடுத்துக்கோங்க, வடநாடுகள்ல எவ்வளவு மாநிலங்கள் வந்து சாதிய பாகுபாடு இல்லாம இருக்கு. இஸ்லாமிய நாடுகள்ல பேர்ல இருந்து அவங்க இனக்குழுவும் அவங்க இஸ்லாமியர்னு தெரியும், அதனால சண்டை வருதா என்ன? இஸ்லாமிய பேர் வச்சதுனாலதான் இஸ்லாமிய தீவிரவாதம் இருக்குன்னு சொல்லி பேரெல்லாம் மாத்திக்கங்க அப்படின்னு சொன்னா இதா இருக்குமா என்ன? அப்படி எல்லாம் கிடையாது. பொய். அது முழுக்க பொய். 2வது நம்ம யாரு நம்மளுக்கு இயல்பாவே தமிழர்கள், எங்க தாத்தா பாட்டன் ஈவேராவுக்கு முன்னாடி இருந்த பாட்டனுக்கெல்லாம் நான் ஒரு ஆதிக்க சமூகத்தின் பின்னணியில இருந்து இப்ப சொல்லப்படுற ஒரு சமூகத்தில இருந்து வந்தவன். அங்கெல்லாம் யாருக்கும் சாதிய பெயர்கள்லாம் கிடையாது. இப்ப இருக்கிற அந்த பொறுக்கியல் வச்சுட்டு இருக்காங்க. அதையும் இவங்கதான். அவங்க எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு பின்னாடி இந்த கட்சிகள் தான், திராவிட கட்சிகள் தான் இருக்கும். ஒரு பக்கம் மருவை எடுத்துட்டு புரட்சி பேசுவாங்க, அப்புறம் இன்னொரு பக்கம் மறு வச்சுக்கிட்டு இந்த சாதிகளை வளர்த்து விட்டு சாதி கட்சிகளை வளர்த்து விட்டு கூட்டம் போடுவாங்க. அதுதான் திராவிட. பெண் விடுதலையில பெரியாரோட பங்கு வந்து முக்கியமான பங்கு தான் இங்க தமிழ்நாட்டில் பார்க்கப்படுது. எப்படின்னா விதவை மறுமண சட்டம், பெண்களுக்கு வந்து சொத்துரிமை வாங்கி கொடுக்குறது, பெண்கள் சுதந்திரமா இருக்குது, இதெல்லாம் வந்து தொடர்ந்து பெரியார் வந்து பெண் விடுதலை பத்தி பெண்களுக்காக நிறைய வந்து பேசியிருக்காருல்ல. அதெல்லாம் எல்லாமே பொய். அதான் இந்த மாதிரி ஒரு ஜெனரலைஸ் பண்ணி பேசாதீங்க. எதையாச்சும் ஒன்று பர்டிகுலரா பேசுங்க. எப்படின்னா இவர் முதல்ல சொல்லுவோம், அந்த நேரம் நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லணும்.
ஒரு பெண்ணிய போராளின்னு ரொம்ப தமிழ் ஊடக இதுல வெளியில அறிமுகப்படுத்தப்பட்ட ஒருத்தவங்க இருக்காங்க. பெரும்பாலான நாட்கள் இவங்களோட ப்ராக்சியா தான் இருப்பாங்க. அப்படி உள்ளவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, எனக்கு பெண் விடுதலைன்னாவே என்னன்னு எனக்கு பெண்ணியின் அடிமையானாளுங்கிற நூலை வாசிச்சுட்டு தான் எனக்கு தெரியும். பெரியார் அவர் ஈவரா அது தமிழ் சமூகத்துக்கு அளித்த கொடை. வள்ளுவர் திருக்குறளை கொடுத்த மாதிரி. அது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம், எவ்வளவு பெரிய ஃப்ராட் அது. அது பெட்ராண்ட் ரசல் எழுதின மேரேஜ் அண்ட் மாரல்ஸ்ங்கிற புத்தகத்தோட அசல் மாறாத, அதாவது மொழி மாற்றம் செஞ்சு புத்தகங்கள் வரும். அந்த கருத்தியலையும் அதுல இருக்க ஐடியாலஜியையும் உள்வாங்கிக்கிட்டு எழுதுவாங்க. மொழி மாற்றத்தை ஒரு டிரான்ஸ்லேட்டட் புக் மாதிரி அப்படியே பக்கம் பை பக்கம் வரி பை வரி காப்பி அடிச்சு எழுதிட்டு அதை இவர் எழுதுனதுன்னு சொல்லி வியாபாரம் பண்ணி அதை புத்தகங்கள்ல எல்லாம் வர வச்சு, இதுல இன்னைக்கு பெரிய பெரிய தலைவர்கள்னு அறியப்படுறவங்க எல்லாம் மேடையில இருந்து பேசுறது ஒரு எவ்வளவு ஒரு வெக்கக்கேடான செயல். கொஞ்சம் அந்த 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 புத்தகத்தை சொல்றீங்களா? பெண் ஏன் அடிமையான புத்தகத்தை சொல்றீங்களா? ஏன் அடிமையானால்? ஆமா, அந்த புத்தகம் ஒரு அந்த பெட்ராண்ட் ரசல்ங்கிற ஒரு பிரிட்டிஷ்காரன் எழுதுனது. அவன் MI6ஓட உளவாளி. அவன் தன்னை ஒரு பொது உடைமைவாதி. சோவியத் யூனியன் ரொம்ப இதா இருக்கையில், அப்போ அந்த கோல்டு வார் ஈஸ்ட் பிளாக்கும் வெஸ்டர்ன் பிளாக்கு நடந்த கோல்டு வார் கடையில் அவன் MI6ஓட உளவாளின்னு பின்னாடி அறியப்பட்டது. அவன் எழுதின புத்தகம். அந்த புத்தகத்தை மொழி மாற்றம் பண்ணி அச்சடிச்சு வித்து ஏமாத்தி இந்த புத்தகத்தினால எனக்கு அறிவு வந்துச்சுன்னு சொல்றது அடிப்படையில பெரிய மோசடி. இது மாதிரி எத்தனை பெரியார் அந்த ஈவேராங்கிற பிம்பம் முழுக்க முழுக்க போலியான பிம்பம், போலிகளால் கட்டமைப்பட்டது, எல்லாம் பொய். நான் அதுக்கு பின்னாடி வரேன். அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டா நான் திருப்பி மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சைட் பண்ணணும்னா, நான் சங்க இலக்கியங்களை தான். எவ்வளவு பேரு, எவ்வளவு புலவர்கள் மறுமணம் பண்ணியிருக்காங்க. நிறைய நம்மளுக்கு முன்னாடி உள்ள ஆளுமைகள் மறுமணம் பண்ணியிருக்காங்க. இவங்க தமிழ்நாட்டு இதுக்குள்ள வர்றதுக்குள்ள மறுமணம் பண்ணியிருக்காங்க. இவர் தான் இப்ப 16 வயசோ 17 வயசோ ஆகிற இவர் அக்கா மகளை குழந்தை திருமணம் பண்ணி வச்சாரு. அவன் புருஷன் இறந்து போனதுக்கு அதுக்கு அப்புறம் ஈவைக்கு சம்பத்துக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு வற்புறுத்தி அவர் கட்டிக்கலைங்கவும் உனக்கு இந்த சொத்துல வாரிசு இல்லைன்னாரு. அடிப்படையிலே ஒரு ஜமீன்தாரிய முதலாளித்துவ சிந்தனை கொண்ட அடிப்படைவாதி ஈவேரா. இவர் எங்க பண்ணாரு? அது எல்லாரும் பேசுறது தெரியும். இந்த 72 வயசுல ஒரு 20 வயசு பொண்ணை வளர்ப்பு பொண்ணா வீட்டுல வளர்த்தவரை கட்டிக்கிட்டாருன்னு. அதை எல்லாமே விட்டுருவோம். அது ஒரு லாவணி கச்சேரி மாதிரி ஆனதுனால நான் அதுக்குள்ள வரல. என்ன ஒரு சமூகத்துக்கு அடிப்படை அழகு தெரியுமா? ஒரு சமூகம், இந்த மானுட சமூகத்தோட அடிப்படை அழகு குடும்பங்க. தி பேசிக் யூனிட் ஆஃப் சொசைட்டி ஃபேமிலி. அந்த ஃபேமிலி எப்போ ஒரு ஃபேமிலியை பில்ட் பண்ண முடியும்னா, ஒரு கணவன் மனைவி சேர்ந்து இருந்து குழந்தைகள்னு உருவாகிறது. அது பல்கி பெருகி ஒரு சொசைட்டியா மாறுது. அப்படிதான் எவல்யூஷன் நடந்துச்சு. சமூகம், பண்பாடு, அரசியல், நாகரிகம் எல்லாமே அப்படிதான் வளர்ந்துச்சு. அதுல பெண்ணோட பங்கு மிக முக்கியமானது. ஆனால ஒரு குடும்பத்தை உருவாக்கவே முடியாது. பெண்ணு தான் கருத்தரிச்சு ஒரு புது உயிரை படைக்கிறான். அது அங்க பெண்ணுக்கு தான் குடும்பம். அது வரைக்கும் ஒரு இந்த வெள்ளைய ஆதிக்கம், இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன்லாம் ஆறுறதுக்கு முன்னாடி பெண்வெளி சமூகம் தான். அந்த பெண்வெளி சமூகத்துல பெண்ணுக்கு தான் உரிமை அதிகமா இருக்கணும். அதை விட்டுட்டு அதை கொண்டாடணும்னு பேசாம, பெண்களுக்கு மரியாதை கிடைக்கணும், பெண்ணு தான் குடும்ப தலைவியா இருக்கணும்னு பேசாம, நீ கருவை அறுத்தறிஞ்சிருங்கிறது தான் இந்த ஆள் பேசின மிகப்பெரிய தத்துவம். ஒரு பெண்ணோட கருவை அறுத்தறிஞ்சுட்டா எப்படிங்க ஒரு ஃபேமிலியை பில்ட் பண்ண முடியும்? எப்படி ஒரு சமூகம் வருவாங்க? இது முதலாளித்துவவாதிகள் குடும்பம்னு இருக்கக்கூடாது, சமூகம்னு இருக்கக்கூடாது, தனிநபர்களா இருக்கணும், எல்லாமே கன்சியூமரா இருக்கணும்னு உருவாக்கின சிந்தனை இது. இதுக்காக போடப்பட்ட அஸ்திவாரம். முதலாளித்துவத்தோட எச்சங்கள் ஈவேரா மட்டும் இல்ல. ஈவேரா மாதிரி ஆப்பிரிக்க நாடுகள் முழுக்க, மற்ற காலனிய நாடுகளுக்கு முழுக்க இந்த காலனியவாதம் எச்சங்களை விட்டு செஞ்சுச்சு. அங்கெல்லாம் இவங்க இந்த மாதிரியான ஆட்கள் புரட்சியாளர்களை காட்டப்பட்டு மக்கள் ஏமாற்றி வைக்கப்பட்டு தொடர்ந்து இந்த முதலாளித்துவவாதமும் வெள்ளைய மேலாதிக்கமும் கோலச்சுறதுக்கு ஈவேரா போன்றவர்கள்லாம் மிக முக்கியமான காரணம். இவர் எந்த வகையில் என்ன அந்த இப்போ இந்த ஈவேரா சர்ச்சை அதிகமானவொடனே திராவிட இயக்கங்கள்லாம், இந்த திராவிட கட்சிகள், கோபாலபுரம்லாம் குதிக்குது. எதனால வெளியில வந்தாங்க? இந்த சீமான் வைக்கிற குற்றச்சாட்டு, தமிழ் தேசியவாதிகள் வைக்கிற குற்றச்சாட்டை இவங்க வச்சுட்டு தானே ஈவேரா கிட்ட இருந்து வெளியில வந்தாங்க. அந்த கல்யாணம் பண்ணது அண்ணாதுரை எழுதலையா? தாத்தா கட்டிய தாலின்னு எழுதலையா? அது மாதிரி பெண்ணியத்துக்கும் இவருக்கு எந்த தொடர்பும் கிடையாது. இவர் ஒரு அற்பமான, ஒரு விதண்டாவாதம் பிடிச்ச, ஒரு காலித்தனமான விஷயங்களை பேசக்கூடியவர். எதையாவது ஒண்ணு மறைக்கிறதுக்காக இன்னொரு பிரச்சனை வேற எங்கேயாச்சும் தமிழ்
இன பிரச்சனை, மொழி பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை நடந்தா அங்கே வந்து பெண்ணிய பிரச்சனை பேசுவாரு. பெண்ணிய பிரச்சனை நடக்கையில் பொது உடைமை பிரச்சனை பேசுவாரு. கருணாநிதி வந்து இப்ப செஞ்சதை அவருடைய ஆசான் அப்பவே செஞ்சுட்டு இருந்தாரு. அதெல்லாம் நீங்க அந்த காலத்தோட பொருத்தி பார்த்து வாசிச்சீங்கன்னா புரியும். சீர்திருத்த போலிகள்ங்கிற நூல், இன்னும் பல நூட்கள்ல வந்து மாப்போசி வந்து தமிழினத்தின் மிக முக்கியமான ஒரு ஆளுமை, மிகப்பெரிய ஆளுமை. அவருடைய நூல்களை வாசிக்கணும். அவருக்கு பெரிய இந்திய கனவு இருந்தது, எல்லாருக்குமே இருந்துச்சு. நம்ம அதனால தானே போராடினோம். உங்க தாத்தா போராடினாரு, எங்க தாத்தா போராடினாரு. இந்தியங்கிற பெருங்கனவுக்காக அவரும் இருந்தாரு. அதுக்கப்புறம் புரிஞ்சிச்சு, நம்ம ஒரு ஒரு மனிதனை வந்து யாரும் கடவுளா பார்க்கணும். அவருக்கு சில பலவீனங்கள் இருக்கும், சில நல்லது இருக்கும், அப்படிதான் பார்க்கணும். அதனால அவர் இந்திய கனவு இருந்ததுனால அவர் வந்து பிராமணிய கைக்கூலி அது ஏன்னா இவங்களை எதிர்த்ததுனால மாப்போசியை நம்மளை கொண்டாட விடாம பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தேவர் வந்து ஒரு சித்தர். அவர் வந்து தொடர்ந்து காலனிய ஆதிக்கத்தை எதிர்த்தாரு. அது வந்து காங்கிரஸுக்கு பிரச்சனையா இருந்துச்சு. இவங்கெல்லாம் சதி செஞ்சு அவர் ஒரு சாதியவாதியை காட்டினாங்க. அதுல திராவிட தொடர்ந்து இப்ப பேசிட்டு வரும்போது ஒரு ஜமீன்தாரு மனநிலையில உள்ளவர், பொது உடைமைக்கு எதிராக உள்ளவர், வர்க்க விடுதலைக்கு எதிராக உள்ளவர்னு சொல்றீங்க. ஆனா இப்போ உள்ள திராவிட கட்சிகளா இருக்கட்டும், இல்ல கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எல்லாமே வந்து அவரை வந்து ஒரு பொது உடைமைவாதியாகவும் ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதியாக தானே பார்க்கணும். ஒரு வர்க்க விடுதலைக்கு புரட்சியவாதியா தானே பாக்குறாங்க. அது அப்படி திணிக்கிறாங்க. நான் சொன்னேன்ல, உங்களை போன்ற மீடியாக்கள் இந்த மாதிரி பிராக்சி கட்சிகள், திராவிட இயக்கங்களுடைய பிராக்சி கட்சிகள்லாம் அந்த மாதிரி திணிக்குது. முதல்ல வந்து நான் தொடர்ந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நான் தொடர்ந்து கம்யூனிச பார்வையில தான் முதல்ல ஈவராவை வெறுக்க ஆரம்பிச்சேன். எப்படின்னா, உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க அந்த பகுதியை சேர்ந்தவங்க, கீழத்தஞ்சை போராட்டத்தில் வந்து அந்த புரட்சியில வந்து ஏஜிகே வந்து மிக முக்கியமான ஒரு ஆளுமை. ஏஜிகே வந்து அவருடைய மாணவ பருவத்துல திராவிட விவசாய சங்கத்துல தான் துவங்குறாரு. அங்க இருக்கிற பண்ணையார்களும் முதலாளிகளும் அந்த இருஞ்சூர் கோபாலகிருஷ்ண நாயுடு முதற்கொண்டு ஈவராவோட மிக ஒரு வகையில உறவுக்காரர்கள். அது வந்து ஈவராவுக்கு எந்த வகையிலையும் வந்து பொருத்தப்பாடு இருந்ததில்ல. அதனால கட்சியில இருக்கவங்கள அவங்களை எதிர்த்து போராடக்கூடாதுன்னு சொல்றாரு. இவங்க மீறி போராடுறாங்க. ஒரு கட்டத்துல நாகை கூட்டத்துல வந்து ஏஜிகே வந்து அந்த ஆடுகளம் படத்துல வந்து பேட்டைக்காரன் சொல்லுவார்ல, களம் 8ல வந்து கோழி சண்டை விடுறவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை, அது மாதிரி ஒரு மேடையில ஏறி ஏஜிகேக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொன்னவர் ஈவரா. அதெல்லாம் மறைச்சிட்டாங்க. ஏஜிகே மாதிரி ஒரு பொது உடைமைவாதி, ஜீவா மாதிரி ஒரு பொது உடைமைவாதி அதுக்கப்புறம் வரவே இல்லை. இப்ப இருக்க பொது உடைமைவாதி எல்லாமே கோபாலபுரத்துல இருந்து வந்தவங்க. கோபாலபுரத்துக்கு ரத்த உறவுக்காரர்கள் அல்லது சிந்தனை உறவுக்காரர்கள் அல்லது இன மரபொழி வந்தவர்கள். அதனால அவங்க அப்படியான ஒரு பிம்பத்தை நமக்குள்ள திரிக்கிறாங்க. அந்த அருணன் போன்றவர்கள் அல்லது கோபாலபுரத்தை அண்டி பிழைச்சாதான் தமிழ்நாட்டில் பிழைப்பு ஓட்ட முடியும்னு நினைக்கிற செஞ்சட்டைக்காரர்கள் வந்து அந்த மாதிரி திணிக்கிறாங்க. கிடையாது. ஈவேரா வந்து ஒரு கம்யூனிசத்தின் அடிப்படை எதிரி. கம்யூனிசத்தை ஒரு துளி அளவு ஆதரிக்கிறவன் வந்து ஈவேராவை ஆதரிக்க கூடாது. ஏன்னா அந்த கோபாலகிருஷ்ண நாயுடு பிரச்சனையில, அந்த வெண்மணி சாதிய படுகொலையில மிக கோரமான முகத்தை காட்டினவர் ஈவேரா. 2 அறிக்கை விட்டார். 2 அறிக்கையிலையும் வந்து போராடும் கம்யூனிச காலிகள்னு கம்யூனிஸ்டுகளை திட்டினாரு. இவங்க பயங்கரவாதிகள், இவர்களை தடை பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. கூலி உயர்த்தின உலகத்துல எவனாச்சும் பேசுவானா, கூலி உயர்த்தினா விலைவாசி உயர்ந்தோம்னு இது முதலாளி கூட பேச மாட்டான். அந்த மாதிரி அறிக்கை விட்டவர். அந்த அறிக்கையை போய் இன்னைக்கு இருக்கிற கம்யூனிஸ்டுகள் அந்த அறிக்கையை திருப்பி மறுவாசிப்பு செய்யணும். அதை எல்லாருக்கும் அனுப்பி வைக்கணும். அந்த தலைவர்களுக்கு தயவு செஞ்சு அனுப்பி வைங்க. அது மாதிரி நீங்க சொல்றத பார்த்தா எல்லாமே பொய் அப்படிங்கிற மாதிரில நீங்க சொல்றீங்க. எல்லா பெரியார் எப்படின்னது எதுவுமே இல்லை. அதுக்கு நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்க ரொம்ப ஜெனரலைஸ் பண்ணி நீங்க திருப்பி உங்களை போன்ற மீடியாக்கள் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணதை என்கிட்ட வந்து கேட்குறீங்க. நீங்க ஒரு டாபிக் ஆவாங்க. நீங்க சாதிய விடுதலைன்னு பேசுங்க, பெண்ணிய விடுதலைன்னு பேசுங்க, சமூக நீதி பார்வைன்னு பேசுங்க, பொது உடைமை தத்துவம்னு பேசுங்க. நான் அதான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்றேனே. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கு விளக்க கடிதம் எழுதுறாரு அவருடைய விடுதலையில. அதுல சொல்றாரு, எனக்கு என் கூட இருக்கிறவங்க எல்லாம் துரோகி, நம்பிக்கை துரோகி, அதனால எனக்கு என் சொத்தை பாதுகாக்கிறதுக்கு எனக்கு ஒரு பொண்ணு வேணும்னு எவனாச்சும் அடிப்படை அறிவுள்ளவன் எவனாவது பேசுவானா? குறைந்தபட்ச அடிப்படை அறிவுள்ளவன் எவனாவது பேசுவானா? இது வந்து ஒரு சமூக நீதி பார்வையா? இது பெண் விடுதலையா? சொத்தை பாதுகாக்கிறதுக்கு உனக்கு 18 வயசு பொண்ணு தேவைப்படுதா? எப்படி அத்தனை ஆண்டு காலம் ஒரு நண்பனை காட்ட நீ யாருன்னு சொல்லுவாங்க. அத்தனை சீடர்களை வளர்த்துட்டு அவன் எல்லாம் துரோகின்னா நீ என்னத்தை சீடரை வளர்த்த? இந்த அவரோட வெற்றியை அவங்க சீடர்கள் தான் பார்க்கலாம். பாருங்க, திராவிட இயக்கங்கள்ல இருந்து வந்த தலைவர்கள் எடுத்து பாருங்க. கருணாநிதி, வீரமணி, கொளத்தூர்மணி, ஸ்டாலின், உதயநிதி, அடுத்து இன்பநிதி. இந்த விளைச்சல் தெரியாதா? இது விதை எப்படிப்பட்ட விதைன்னு தெரியல அவங்களுக்கு. விதையே அழுகலான விதை. அதனால இது நீங்க அந்த பொய்க்கு சொன்னதுக்கு வரேன்.
உலகத்துல இப்படி எங்கே ஆப்பிரிக்காவுல மிக மோசமா காலனிய பாதிப்பால அல்லது அடிப்படையிலேயே பாதிக்கப்பட்ட இடங்களை எல்லாம் அந்த வரலாறு எல்லாம் வாசிச்சிருக்கேங்க. ஒரு யுனெஸ்கோ அவார்டு கொடுத்துச்சு, ஐநா சபை அவார்டு கொடுத்துச்சுன்னு ஒரு பொய்யை எழுதி அதுக்கு ஒரு புத்தகம் போட்டு அதை வந்து பள்ளி மாணவர்கள் படிக்கிற புத்தகங்கள்ல எல்லாம் வர வச்சு ஒரு பொய்யை எவனாச்சும் பண்ணுவானு. எங்கேயாச்சும் ஏதாவது ஒரு தலைவர்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா? அப்படி ஒரு வரலாறு உருவாயிருக்கா? யுனெஸ்கோ அவார்டு கொடுத்துச்சா ஈவேராவுக்கு? அந்த மாதிரி ஒரு பொய்யை யாராச்சும் பண்ண முடியுமா? அதை பள்ளி இந்த மாதிரியான பொய்களை மீண்டும் மீண்டும் பள்ளி பருவ வயதுல வந்து திணிச்சு எங்களுக்கெல்லாம் நாங்கெல்லாம் ஏதோ ஒரு பெரிய போராளின்னு நினைச்சு சிலைகளை கொண்டு வீதிக்கு வீதி ஒரு வீதியிலையும் ஒரு ஒரு கழிவறை இருக்கோ இல்ல இந்த இருக்கோ இல்லையோ இந்த சிலைகளை வச்சு மக்களுடைய வரிப்பணத்தை வேட்டையாடி இது எவ்வளவு பெரிய மோசடி இது. அப்புறம் பொய்ன்னு சொல்லாம என்னங்க அந்த மேரேஜ் அண்ட் மாரல்ஸ்ங்கிறது இவரோட ஐகானிக் ஒர்க்குன்னு சொல்லப்போனா அந்த பெண் ஏன் அடிமையானால் மேரேஜ் அண்ட் மாரல்ஸ் யுனெஸ்கோ விருது கொடுத்துச்சு. பொய், பச்சை பொய். நிறைய வாசகங்கள் வந்து என்னை வந்து நானே சொன்னாலும் என்னை நம்பாத, நான் சொல்றது ஏத்துக்க முடியலாட்டி உன்னுடைய சிவசிந்தனை யூஸ் பண்ணுங்கிறது புத்தர் சொன்னது. அது மாதிரி அந்த இமாம் ஷஃபின்னு ஒருத்தர், அவர் தான் வந்து 1000 இன்டலெக்சுவலோட வாதிச்சு ஜெயிச்சிருக்கேன், ஒரு முட்டாளோட ஜெயிக்க முடியாதுன்னு அவன் 760 வாழ்ந்தவன். அதை திருடுறது சாமுவேல் ஜாக்சன் சொன்னது. இது மாதிரி எல்லாமே திருட்டு. அதனாலதானே அந்த காலகட்டத்துல செல்வ பாண்டியர் எல்லாம் ரொம்ப தீவிரமா எடுத்துட்டு இருக்கல இந்த இதே நம்ம தானே காயின் பண்ணது. ஏதாவது எழுது என் பேர் போடு பெரியார் அப்படின்னு அததான் பண்ணாங்க. எல்லாமே பொய்யுங்க. குளத்தூர்மணி அவர்கள் எல்லாம் வந்து உதாரணம் சொல்றீங்க. ஆனா அவங்க தானே வீரப்பனார் அவர்களையும் முத்துக்குமார் அவர்கள் இவங்க எல்லாரையும் வந்து அடையாளப்படுத்தினது. தமிழ்நாட்டை அணைக்கரை மாறனா இருக்கட்டும், இவங்க எல்லாரையும் வந்து ஒரு ஒரு அடையாளப்படுத்தி அரசியல்களை கொண்டு வந்து இவங்க தானே. அதாவது ஒரு தேசிய இனத்துல இருந்து வர்றவன் அந்த தேசிய இனம்ங்கிறது பண்பாட்டிலே ஊறி இருக்கும். அது ஒரு எபிஜெனடிக் ப்ராசஸ். அது வந்து அவனை மீண்டும் 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 தட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கும். மொழிப்போர் போராட்டம் தான் அண்ணாதுரை உருவாக்குச்சு. அண்ணாதுரை மொழிப்போர் போராட்டத்தை உருவாக்கல. அண்ணாதுரை பிறக்கிறதுக்கு முன்னாடியே மொழிப்போர் போராட்டங்கள் இருந்தது. அது மாதிரிதான் வீரப்பனாருங்கிறது இந்த பண்பாட்டுல இருந்து வந்தவன். இந்த பண்பாட்டு மரபு வீரப்பனாரை கொண்டு வந்துச்சு வெளியே குளத்தூர்மணி ட்ரெயின் பண்ணல. என்ன நம்மளுக்கு பிரச்சனைனா நம்ம இந்த தலைமை ஏத்துக்கிறது. இது அடிப்படையிலே இந்த மாதிரியான பழங்குடிகள் இந்த மாதிரி இண்டிஜினஸ் கம்யூனிட்டி வந்து அது ஒரு பொது உடைமை சார்ந்த சமூகங்கள், கூட்டு தலைமை கூட்டு வாழ்க்கை உள்ளதுனால இந்த தலைமை பக்குவம் இவங்களுக்கு வராது. அதனால எல்லா இடத்துலயும் இவங்க தலைமை ஏத்துக்கிட்டாங்க. வீரப்பனார் இருந்தாரு, இவர் அந்த பகுதியில குளத்தூர்மணி இருக்கிறாரு அப்படின்னு அவர் ஏத்துக்கிட்டார். குளத்தூர்மணிகிட்ட கொஞ்சம் அடிப்படை கூறுகள் இருந்துச்சு. ஆனா எப்ப அவர் சமூகத்துக்கு பிரச்சனை வந்துச்சோ அப்ப தான் யாரு அப்படின்னு காட்டிட்டார். அது வரைக்கும் ஒரு மோனப்பல அது நல்ல எண்ணத்துல தமிழ் இனத்துல இருந்து ஒரு தலைவர் உருவாயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இடத்தை அடைச்சு வச்சிருக்கிறதுக்காக அதை இருந்தாரா, இல்ல நம்மளால முடிஞ்சது செய்வோம், நம்மளுக்கு பிரச்சனை வர்றப்ப ஏத்துக்குவோங்கிற மாதிரி இருந்தாரான்னு சொல்ல முடியாது. குளத்தூர்மணிய அந்த 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 பள்ளிக்கூடத்துல இருந்து அடிப்படையில நம்ம ஆசிரியர்கள் வளர்ந்ததுனால என்னால காட்டமான விமர்சனங்களை வைக்க முடியல. அது என்னோட பயஸ்ட்னஸ். நான் வந்து அதை நியாயம்னு சொல்லல, என்னோட தவறு. அவர் மேல விமர்சனம் வைக்க முடியலங்கிற அடிப்படையில குளத்தூர்மணி தவறானவர். அவருக்கும் வீரப்பனார் தான் போராடினார். வீரப்பனார் தான் ராஜ்குமாரை கடத்தினார். வீரப்பனார் தான் அந்த காட்டை மேற்கு தொடர்ச்சி மலையை கட்டி ஆண்டாரே ஒளி அதுக்கு ஒரு மெசஞ்சரா வேணா குளத்தூர்மணி இருக்கலாம். அதுவும் சுபமுத்துக்குமார் உள்ள இருந்ததுனால, மீட்சி படை உள்ள இருந்ததுனால, அண்ணன் அணைக்கரை மாறனுடைய தமிழ்நாடு விடுதலை படை இருந்ததுனால அவங்க குளத்தூர்மணிக்கு ஒரு அடையாளம் வேணுங்கிறதுக்காக குளத்தூர்மணியை உள்ள வர சொல்லி பேசினாங்க ஒழிய அதை நேரடியா நீங்க தொடர்புபடுத்த முடியாது. ஏன் ஈழத்துக்கு தலைவரை பார்த்தாருன்னா தலைவர் துப்பாக்கி சுட கத்துக்கிட்டாரு, குளத்தூர்மணினா என்ன தலைவர் குண்டை கட்டி போய் இன்மணிதி காலடியில கவுந்து படுத்துக்கன்னு சொல்லி அனுப்பினாரு குளத்தூர்மணிய. குளத்தூர்மணிக்கு அறிவு இல்ல, குளத்தூர்மணிக்கு அரசியல் தெரியாது. ஒரே குடும்பத்துல எந்த அடிப்படை அறிவும் எந்த அடிப்படை சிந்தனையும் இல்லாம 5-6 பேர் தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்கிறது தெரியாது. மாடு வாங்கி கொடுக்க சொல்லுது ஒரு கிராமத்துல ஒரு லேடி, புருஷனை காண தேடி பிடிக்க சொல்லுதுன்னு சொல்றாரு, ஜெயக்கடாங்கிறாரு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு ஆளு எவ்வளவு ஒரு 5000-10,000 ஆண்டு வரலாறு உள்ள ஒரு இனத்துக்கும் ஒரு மாநிலத்துக்கும் ஒரு நாட்டுக்கும் தலைமை ஏற்கக்கூடிய பக்குவம் இருக்கா இல்லையா குளத்தூர்மணிக்கு தெரியாதா? இப்ப சமீபத்துல வந்து திருமுருகன் சீமானுக்கு எதிரான போராட்டத்துல வந்து அவர் தான் ரொம்ப முன்னிறுத்தி சீமான் வீட்டை முற்றுகையிடன்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா போராடிட்டு அறிவிச்சிருக்காரு. அதுக்கு தீவிரமா இயங்கிட்டு இருக்காரு. நீங்க திருமுருகன் இருந்த நீங்க ரொம்ப நெருக்கமா இருந்தீங்க, அந்த ஈழ போராட்டங்கள்ல கூட இருந்து பார்த்தனீங்க. திருமுருகன் உண்மையிலே வந்து தமிழினத்துக்காக அவர் வந்து
தமிழினத்துக்காக இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கிறார். திருமுருகன் காந்தி வந்து ஒரு கிளாசிக்கலான கேஸ். திருமுருகன் காந்தி வந்து நம்ம எப்படியெல்லாம் பலவீனப்பட்டிருக்கோங்கிறது நம்மளுக்கு நேரடியா உணர்த்தின ஆளு. எப்படின்னா திருமுருகன் காந்தியோட ஒன்னா நீ இன்னும் அவங்களுக்காக சில வேலைகள் நான் ஜெனிவால இருக்கிறப்போ சில வேலைகள் செஞ்சிருக்கேன். ஆனா மிக ஷார்ட்டான பீரியட்ல எனக்கு ஈவேரா மேல விமர்சனம் வந்தப்போ, திராவிட மேல விமர்சனம் வந்தப்போ திருமுருகன் காந்தி பார்த்த வேலைகள் வந்து ஒரு அசிங்கமான வேலைகள், பின்னாடி இருந்துகிட்டு ஆட்களை தூண்டி விட்டு பார்த்த வேலைகள், ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்றது, குடும்பம் சார்ந்து நம்ம உறவுகள் சார்ந்தெல்லாம் பண்ணப்போ எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. அப்போதான் இந்த கேள்வி ஏன் கூடவே இருக்கிறவன் எப்படி இந்த வேலையை பார்க்கறான் அப்படிங்கிறப்போ அவங்களுக்குள்ள அந்த சாதிய வன்மம், அந்த இன வன்மம், பிராமணியம்னு பயமுறுத்தி பிராமணியத்துக்கிட்டே இல்லாத அளவுக்கு இந்த வன்மம் எப்படி இவங்களுக்கு இருக்குங்கிறது புரிஞ்சுச்சு. திருமுருகன் காந்தி மாதிரியான ஆட்கள் ஈழ இனப்படுகொலை நடந்து என்னன்னே செய்வது தெரியாது, வாழ்க்கையை தொலைச்சு எதை வேணாலும் பண்ணி அதுக்கான ஒரு 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 நிவாரணத்தை அடையணும், ஒரு ஒரு சின்ன பதிலடியாச்சும் கொடுக்கணும்ட்டு தெருவுக்கு வந்து நிக்கிறப்போ திருமுருகன் காந்தி மாதிரியான ஆட்கள் வந்து அதுல எப்படி நம்ம வந்து தலைவர் ஆகலாம், அதை எப்படி பயன்படுத்திக்கிட்டு நம்ம மேல வரலான்ட்டு வந்து இயங்கி அந்த வேலையை பார்த்தாங்க. அது கொஞ்ச நாளையிலே தெரிஞ்சிருச்சு. அப்புறம் உமர் ஒரு நீண்ட ஒரு ஆவணம் போட்டார், திருமுருகன் காந்தி வந்து எவ்வளவு ஆபத்தானவன், எவ்வளவு மோசமானவன். திருமுருகன் காந்தி எல்லாம் அந்த ஈவராயிசத்தின் வந்து ரொம்ப அடிப்படையான ஒரு எக்ஸாம்பிள். இவனோட கேஸ் ஸ்டடி, திருமுருகன் காந்தியோட கேஸ் எடுத்து படிச்சோம்னா ஈவராயிசம் இந்த மாதிரியான சித்தாந்தங்கள் எவ்வளவு ஆபத்துன்னு புரியும். மிக மோசமான ஆளு, ஃப்ராடு, எந்த அடிப்படை அரசியலும் கிடையாது. அந்த திராவிடத்துக்கு பின்னாடி இருக்க சமூகங்கள், அந்த இனம் வாழணும்னு நினைக்கிறவன், அதால இவங்க அப்பா எல்லாம் பெரும் பெரும் பதவிகள் அடைஞ்சவங்க, அந்த நன்றி விசுவாசத்துக்காக அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளு அவர். திருமுருகன் காந்திக்கு எந்த சித்தாந்தமும் கிடையாது. திராவிட இப்போ வந்து அவருக்கு அந்த திராவிட கொள்ளையடிச்சு வச்சிருக்க பணத்துல நம்மளுக்கு ஏதாச்சும் கருணை பார்வை கிட்டணும், சோவி எல்லாம் ஏத்துக்கிறாங்க, நிறைய பேர் ஏத்துக்கிறாங்க, நம்மளுக்கு அட்ரஸ் இல்லாம போகுதுங்கிறதுனால அதை பயன்படுத்திக்கன்னு நினைக்கிறாரு. குளத்தூர்மணி இந்த மாதிரியான ஆட்கள் அந்தந்த காலங்களில் பயன்படுத்துவார். அது மாதிரியான ஒரு மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் தானே ஒழிய திருமுருகன் காந்தி எல்லாம் போராடி ஒரு ஒரு எதிர்ப்பை ஒருங்கிணைச்சு தமிழ் தலைவர்களை வீழ்த்த முடியுமான்னு தெரியும். சீமான்ட்ட பல பலவீனங்கள் இருக்கு, பட் சீமானை எல்லாம் வீழ்த்த முடியுமா? திருமுருகன் காந்தியெல்லாம் வீழ்த்தக்கூடிய அளவுக்கான ஆள் சீமான் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆபத்தான ஆள் திருமுருகன் காந்தி. நான் அதுக்கு மேல பேச போகல. திருமுருகன் காந்தியை போன்றவர்கள் ஆபத்தானவங்க, எந்த தகுதியுமே இல்லாம ஆபத்தா வரக்கூடியவங்க. ஏன்னா பின்னாடி இந்த கொள்ளை பணம் இருக்குல்ல, கொள்ளையடிச்சு தமிழ்நாட்டை கொள்ளையடிச்சு சூறையாடி திடல்லையும் கோபாலபுரத்துலையும் ஈரோட்லையும் குவிச்சு வச்சிருக்க பணங்களை இவங்க கிட்ட கொடுத்து பிராக்சி ஆட்களை பிடிச்சு தமிழ் தலைவர்களை எதிராக போராட விடுவாங்க, அவங்கள அரசியல்ல முடக்க பார்ப்பாங்க, புதுசா உருவாகிற இளைஞர்களை வந்து முடக்குவாங்க, ஆட்காட்டி வேலை செய்வாங்க. இவன் வளர்ந்துட்டு வர்றான் அப்படின்னு ஆட்காட்டி வேலை செஞ்சு திருச்சியில இருக்க அந்த எஸ்பி மாதிரியான ஆட்களை காட்டி கைது செய்ய வைப்பாங்க. இது ஒரு பெரிய நெக்ஸஸ், இது ஒரு மாஃபியா. திராவிடங்கிறது ஒரு காலனியவாத மாஃபியா. உலகெங்கும் அடுத்த இனத்தை சமூகங்களை சூறையாடணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் திராவிடத்தை படிச்சா அதை சக்சஸ்ஃபுல்லா கையாளலாம். பிராமணியம் கூட யூபிலையும் பீகார்லையும் குஜராத்லையும் செய்யாத திராவிடம் மிக சக்சஸ்ஃபுல்லா. இப்ப நீங்க வந்து இப்ப பேசிட்டு வரீங்க, இப்ப திருமுருகன் காந்தி பத்தி எல்லாம் இப்ப சீமான் அவர்கள் வந்து பெரியார் பத்தி விமர்சனம் வச்சதும் வந்து திருமுருகன் காந்தி அரசியல் ரீதியா வந்து எதிர்ப்புள்ளவர் தான். ஆனா சினிமா துறையிலும் சோசியல் மீடியாலையும் உள்ள இயங்குறவங்க கூட வந்து சீமான் சொன்னது தப்புன்னு சொல்லி விமர்சிக்கிறாங்களே, என்ன காரணம்? இப்ப சமுத்திரகனியா இருக்கட்டும், கருப்பழனியப்பா இருக்கட்டும், இல்ல சத்யராஜா இருக்கட்டும், சமீபத்துல கூட நான் பார்த்தேன் அந்த விலாக் பண்ற அந்த பார்வதிங்கிறவங்க கூட வந்து பெரியாருக்கு ஆதரவா போட்டாங்க. இவங்கெல்லாம் ஏன் வந்து பெரியாரை வந்து தூக்கி பிடிக்கிறாங்க? அது ரெண்டு விதமா பார்க்கணும் பிரபா. ஒண்ணு வந்து நான் சொன்ன மாதிரி, நான் சொன்ன திராவிடங்கிறது ஒரு மாஃபியா. தமிழ்நாட்டின் அத்தனை விழுமியங்கள், அத்தனை பண்பாட்டு, அரசியல், அதிகார விழுமியங்கள், ஆம்ச எல்லாத்தையுமே ஆக்கிரமிச்சு வச்சிருக்கு. எந்த மீடியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அந்த மீடியாவை வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறது இந்த திராவிடம். அப்போ அதுக்கு கீழே வேலை செய்யறவங்க என்ன பண்ணணும்னா அதை அனுசரிச்சு போக வேண்டிய சூழ்நிலை, தமிழர்களாவே இருந்தாலும் அனுசரிச்சு போக வேண்டியது. ரெண்டாவது எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் ஆயிடுச்சு, மெட்டீரியல் வாழ்க்கையானதுனால பணத்துக்காக பண்பாட்டை வந்து விலை பேசுறது, பணத்துக்காக அடையாளத்தை விலை பேசுறது, பணத்துக்காக சொந்த இனத்தை, சமூகத்தை, மக்களை காட்டி கொடுக்கறதெல்லாம் மலிவானதுனால அந்த மாதிரியான சூழல் இருக்கு. இப்போ
இப்போ இவன் சினிமா எடுத்தா உங்களுக்கு நல்லா தெரியும். இது ஒரு தமிழ் சினிமாங்கிறது ஒரு 50 ஆண்டு காலமா வந்து திராவிடர்களுடைய திராவிடங்கிறது இப்போ பாலிடிக்ஸ்ல தான் அந்த அடையாளம் திராவிடம். பண்பாட்டுக்கு வரையில அவங்க வந்து தமிழினம் அல்லாதவங்க, அவங்க பேர். சினிமாவுக்கு போயில தமிழ் சினிமா. இது வேற வேற இடத்துல வேற வேற மாதிரி இயங்கும். தமிழ் சினிமாவை அதன் சூப்பர் ஸ்டார்கள், அத்தனை சூப்பர் ஸ்டார்களும் சிவாஜி கணேசனுக்கு அப்புறம் அல்லது அதுக்கு முன்னாடி என்எஸ்கேக்கு அப்புறம் ஆக்கிரமிச்சிருந்தது இந்த இந்த திராவிடர்கள், சோகால்டு திராவிடர்கள். அது இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. ஒரு சில பேர் இங்கும் அங்கும், ஒரு சில பேர் பாரதிராஜா மாதிரி, வெற்றிமாறன் மாதிரி, சேரன் மாதிரி, அமீர் மாதிரி அப்பப்போ வந்து வந்து போவாங்க. பட் பெரும்பான்மையா அதை ஆக்கிரமிச்சு வச்சிருக்குது அவங்க. இதனால ரெண்டு பாதிப்பு. ஒண்ணு, ஒரு மலிவான ரசனையை மக்கள்கிட்ட உருவாக்கி மக்களை பிரக்கனை தமிழர்களை வந்து ஒரு ஸ்லீப்பிங் டைனோசர் மாதிரி ஆக்கி உறங்க வச்சுட்டாங்க. ஏன்னா தேசிய உணர்வு இருக்கவன அவன் எப்பவுமே அது எப்பவுமே கலந்துக்கிட்டு இருக்க ஒரு எரிமலை. ஆனா அதை நிரந்தரமா உறக்க நிலையில வச்சது இந்த தமிழ் சினிமா. இவங்களோட வக்கர சினிமா முழுக்க வக்கரத்தை திணிச்சு திட்டமிட்டு 50 ஆண்டு காலமா திணிச்சு மக்கள்கிட்ட அந்த சமூக பார்வை. இதை நான் ரஷ்யா போனப்பதான் பார்த்தேன். ரஷ்யாவில் வந்து அடிப்படையாவே அவங்களுக்கு ஒரு சோசியல் கான்சியஸ்னஸ் இருக்கும். அதனாலதான் அந்த ரஷ்ய தலைவர்கள் எப்பவுமே சொல்லுவான், வரலாற்றுல ரசிகர்களை நீங்க எப்பவுமே ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவான். அது சும்மா ஒரு ரெட்டோரிக் நினைச்சேன். சும்மா அரசியல் தளத்துல அவங்க பேசுறது, ஒரு சாதி என் சாதியை வீழ்த்தவே முடியாதுன்னு பேசுவாங்க. இவன்ட்டே ஒன்றும் இருக்காது, சோத்துக்கே வழி இருக்காது. சும்மா மீசையை கிடாமீசையை வச்சுக்கிட்டு வயிற்ற தள்ளிக்கிட்டு பழைய சொத்தை வித்து தின்னுக்கிட்டு இந்த மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி பேசுற கருத்தில் நினைச்சு இல்ல, ரஷ்யா மாதிரியான சில தேசங்கள்ல வந்து அவனை வீழ்த்தவே முடியாதுன்னா அவன் இயல்பாவே அவனுக்கு பொலிட்டிக்கலி அவனோட கான்சியஸ்னஸ் வந்து ரொம்ப அதிகம். அதெல்லாம் இல்லாம நம்மளை நிறுத்து போக வச்சது இந்த தமிழ் சினிமா. ரெண்டாவது பாகத்துக்கு வரணும்னா அதை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கவங்க எப்பவுமே. அது வந்து ஏன்னா பணம், அந்த திருட்டு பணம், அந்த கொள்ளை பணம் திடல்கிட்டையும் கோபாலபுரத்திலையும் இருக்கிறதுனால அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அந்த மாதிரியானவருக்கு அவங்களை வளர்த்துடுவாங்க. அது சமுத்திரக்கனி ஒரு நல்ல கேஸ், நல்ல ஒரு எக்ஸாம்பிள். எப்படின்னா பயங்கரமா முற்போக்கு பேசுவார். இப்படி ஒரு இவருக்கு ஏன் என்ன மகாத்மா பட்டமும் உலக அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்கலன்னு யோசிக்கிற அளவுக்கு பேசுவாரு. அப்புறம் போய் அப்பள நாயுடுன்னு நாயுடுகளை கொண்டாடக்கூடிய படங்கள்ல நடிப்பாரு ஆந்திராவில் போயிட்டு. இங்க வந்து நம்மளுக்கு தெரியும் ஜெயகடா இந்த கணக்கு போடுறதெல்லாம் எப்படி நம்ம முதல்வர்னு. ஒரு பொண்ணு வந்து தெளிவா படிச்சு சொல்லுது எனக்கு மாடு வாங்கித்தாங்கன்னு. அதை படிச்சுட்டு காணாம போன புருஷனை கண்டுபிடிக்கணுங்கிறாரு அவரு. அவரை வந்து ஒரு பெரிய புரட்சியாளருங்கிறாரு. இந்த சமுத்திரக்கனி ஒரு பேட்டி இருக்கு பாருங்க, போய் சந்திச்சேன், பெரிய வாசிப்புகள்லாம் முதல்வர்கிட்ட இருக்கு, அவரை பத்தி ஒரு படமோ ஒரு புத்தகமோ எழுதணும்னு இருக்குங்கிறாரு. எவ்வளவு பெரிய ஒரு மோசடி அது! அது யாரால ஜீரணிக்க முடியுமா? சமுத்திரக்கனி மாதிரியான நாட்கள் என்ன தானாடாட்டியும் தன் தசையாடும் அப்படிங்கிற மாதிரி சமுத்திரக்கனி, போஸ் வெங்கட் மாதிரியான நாட்கள் வந்து. ஏன்னா இந்த ஈவேரா பிம்பம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வந்து இந்த இனத்தை நம்மளோ அல்லது நான் இல்லாட்டி என் சமூகமா ரெண்டு விதமா இருக்கு. நான் முற்போக்குவாதியா காட்டிக்கிட்டு என் சமூகம் என்னுடைய சாதி வந்து ஒரு ஆதிக்க சாதியா இருந்து மக்களை சுரண்டதை ரசிக்கிறது. அவன் நல்லா இருந்தா நம்ம நல்லா இருப்போம்னு. அல்லது நானுமே சாதியவாதியா இருக்குது. அது மாதிரிதான் சமுத்திரக்கனின்னா தன்னை வந்து நடுநிலையாளர் முற்போக்காளராக கட்டிக்குவாரு. ஆனா ஒரு சமூகம் இங்க ஆள்றதையும் இல்லைன்னா இவர் போல முற்போக்கு பேசுறவர் சொல்லிடுவாரு, அது எப்படிப்பா இத்தனை வருஷம் வரலாறு உள்ள தமிழ்நாட்டுக்கு 100 வருஷமா தமிழ் தலைவர்களே இல்ல, ஒரே குடும்பத்துல இருந்து தான் தலைவர் வர்றாங்கன்னு பேசியிருப்பார்ல. அப்பெல்லாம் பேசல. இது தேவையில்லாத இல்ல. அவர் சீமான் எதை பேசுறாரு, ஐயா மணியரசன் எதை பேசுறாருன்னா ஈவேரா பேசுனதை எடுத்து பேசுறாரு. இவங்களா ஒரு கருத்தை சொல்லியிருந்தா இவர் சொல்லலாம் இது எப்படி பேச போச்சுன்னு. உன் ஆள் பேசுனதை பேசினா உனக்கு ஏன் கோவம் வருது? உன் ஆள் லட்சணம் அவ்வளவுதான், அதை நீயே பேசியிருக்கணும், இல்லாட்டி மூடிட்டு இருக்கணும். அது மாதிரி இதெல்லாம் இவங்க ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறதுனால சமுத்திரக்கனி, போஸ் வெங்கட் மாதிரியான ஆட்கள் ஆபத்தான ஆட்கள். ஆனா இவங்களதான் சீமான், வெற்றிமாறன், அமீர், சேரன் போன்றவர்கள் வந்து மேடையில ஏற்றி முற்போக்கு அரிதாரம் பூசுறாங்க. அது அவங்களுக்கு வேணா நண்பர்களா இருக்கலாம். தமிழ் மக்கள் இப்படியானவங்களை ரொம்ப எச்சரிக்கையா கையாளணும். ஆபத்தானவர்கள் இந்த மாதிரியான முற்போக்கு முகமூடிகள் தான் மீண்டும் மீண்டும் கடைசி நேரத்துல ராஜபக்சேக்கள் கழுத்தறுக்கையில நம்மளை இறுக்கி முண்ட விடாம அப்புறம் கழுத்தறு போட்டு கிடக்கு. நீங்க இப்ப தொடர்ந்து இப்ப இதெல்லாம் பேசுறத பார்த்தா ஒரு இந்துத்துவவாதி, ஒரு அதாவது ஒரு சங்கி மனநிலை மாதிரி பேசுற மனிதனை இருக்குன்னு சொல்லுவாங்க. பிரபா, நான் தான் அவங்கள்ட்ட சொல்றேன்ல, மீடியாக்களுக்கு துணிச்சல் இல்லை. நீங்களே வந்து ஈவராயுசத்தையும் திராவிடத்தையும் எதுக்கு துணிச்சல் இல்லாம அவங்களை அண்டி போறதுனால, ஒரு சில விமர்சனங்களை மட்டும் வச்சுட்டு போறதுனால இந்த அதாவது நான் ஒரு ஹார்ட்கோர், ஒரு ட்ரைப், தமிழ் ட்ரைப்னா எனக்கு அடையாளம் இருக்கு. எங்க அப்பா வந்து கருப்பருக்கு கிடா வெட்டுறாரு, நாளைக்கு நான் கிடா வெட்டணும்.
இது என்னோட அடையாளம். நான் என்னுடைய கோயில்களுக்குள்ள அவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள அப்புறப்படுத்தணும். இது என்னோட அடையாளம். அப்படி இருக்கிறப்ப தமிழ்ங்கிறது அடிப்படையிலே மரபு ரீதியாவே ஆரியத்துக்கு எதிரானதுங்க. ஆரிய வைதிகங்களுக்கு மணியரசன் ஐயா மீண்டும் மீண்டும் சொல்றாரு. மணியரசன் ஐயாவை நீங்க அடிக்கடி சந்திக்கிறீங்க. அப்புறம் அந்த கேள்வியை என்கிட்ட கேட்டா என்ன அர்த்தம்? என்னுடைய அடையாளம், என்னுடைய இருத்தலே பிராமணியத்துக்கும் ஆரியத்துக்கும் எதிரானது. நான் போய் எனக்கு இசமெல்லாம் பேச வேண்டியதில்லை. நான் ஒரு தமிழ், கருப்பன் என்னோட சாமி அப்படிங்கிறது அவனோட அடிப்படைக்கே எதிரானது. நான் போய் ப்ராக்சி எல்லாம் பேச வேண்டியதில்லை. இப்ப நானே இட்லி சாப்பிட்றேன், ஒரு பிராமணர் குருமூர்த்தி இட்லி சாப்பிட்றாரு, எச்ராஜாவும் இட்லி சாப்பிட்றாருன்னா நான் அவரும் வரும் ஒரு இட்லி, அப்போ 2 பேரும் ஒண்ணா? இந்த கேள்வியை நீங்க யார்கிட்ட போய் கேட்கணும்னா, குஜராத்ல வந்து இஸ்லாமிய இனப்படுகொலை நிகழ்ந்தப்ப அந்த இனப்படுகொலை ஆதரித்து பார்லிமெண்ட்ல பேசின ஒரே கட்சி, எனக்கு தெரிஞ்சு பால் தாக்கரே கூட பேசலன்னு நினைக்கிறேன், பேசினது முரசொலி மாறன், கருணாநிதியுடைய மருமகன். அப்ப வீழ்ந்து போக இருந்த வாஜ்பாய் அரசை, இந்துத்துவ அரசை காப்பாத்தினது இதே திமுக, இதே கோபாலபுரம். அன்னைக்கு மோடியை ஆதரித்தது இதே கோபாலபுரம். அன்னைக்கு ஆதரிச்சு வளர்த்து விட்டதுதான் இந்த மோடி என்கிற இந்த ஆலமரம். இவங்களை கேட்கணும். சசிகலா கிட்ட இருக்கிற சொத்து கருணாநிதி குடும்பம் ஒரு வாரத்துக்கு சம்பாதிக்கிற சொத்து. சசிகலாவையும் ஜெயலலிதா சொந்த பாப்பாத்தி பிராமணியத்தையா இருந்தா கூட சிறைக்கு அனுப்புற இதே ஆர்எஸ்எஸும் இதே இந்துத்துவமும் சசிகலாவையும் ஜெயலலிதாவையும் அனுப்புன மாதிரி இது வரைக்கும் ஒரு முறை கூட கருணாநிதி அனுப்புறதில்லை. கருணாநிதி நினைச்சா அடுத்து நொடியில உள்ளதெல்லாம். கருணாநிதி குடும்பத்தை ஒண்ணுமே இல்லாம, எல்லாமே திருட்டு பணம், எதுவுமே இல்லாம வந்தவங்க. அது அவங்க பண்றதில்லை. கருணாநிதி குடும்பத்துல அத்தனை பேரும் பொண்ணு எடுத்திருக்கிறது இந்திராம் பொண்ணு எடுத்திருக்க குடும்பத்துல. இவங்க உறவாடுறதெல்லாம் அங்க. இவங்க தொடர்பு வச்சிருக்கிறதெல்லாம் நாக்பூரும் ஆர்எஸ்எஸும். இப்படி இவங்க தொடர்பு வச்சுக்கிட்டு இத்தனை ஆண்டு காலமா வந்து ஆரியத்துக்கும் பிராமணியத்துக்கும் பிராக்சியா ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு அவங்களோட அனுசரையில் அவங்க பாதுகாப்புல ஜெயலலிதா இறந்ததுனாலதான் கருணாநிதி குடும்பம் வந்து கோட்டை பக்கம் பார்க்க முடிஞ்சு. ஜெயலலிதா இறந்தது காரணம் யாரா இருக்கும்னு எல்லாராலையும் யூகிக்க முடியும். அல்லது ஜெயலலிதாவுக்கு பிறகு அந்த அதிமுக கட்சிக்கு ஒரு நிலையான தலைமை இல்லாம போனது யார் காரணம் எல்லாருக்கும் தெரியும். அந்த காரணத்தை உருவாக்கி, அந்த நிலைமையை உருவாக்கி கோபாலபுரத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தது இதே ஆர்எஸ்எஸும் இதே இந்துத்துவமும் இதே பிராமணியமும். அந்த பிராமணியத்தின் பிராக்சியா பிராமணியத்தை விஜயநகர பேரரசு உருவாக்குச்சு. அந்த பிராமணியம் இன்னைக்கு அந்த விஜயநகர பேரரசின் நீட்சியான திராவிடத்தை காப்பாத்துதுங்கிறது தான் உண்மை. இது படிச்ச உங்களை போன்ற மீடியாக்கள் வேணா இதை மறைக்கலாம், சினிமா மறைக்கலாம், இன்னைக்கு இருக்கிற திராவிடத்தை அண்டி பிழைத்த தலைவர்கள் மறைக்கலாம். இன்னைக்கு உருவாகி இருக்கிற தமிழ் தலைமுறை எல்லாத்துக்கும் இது புரியும். நீங்க இது ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது. எச்ராஜாவும் குருமூர்த்தியும் இந்து ராமும் மணிரத்னமும் இன்னும் நீங்க பிம்பப்படுத்தக்கூடிய எல்லா பிராமணிய தலைமைகளுக்கு இரத்த உறவு கொண்டது வந்து கோபாலபுரமும் ஈரோடும் கொளத்தூர் மணி வகையராவும் தானே ஒழிய, நான் அடிப்படையில நான் ஒரு தமிழ் ட்ரைபு. என்னுடைய அடையாளமே மரபு ரீதியா ஆரிய இந்துத்துவ வைதிகங்களை எதிர்க்கக்கூடியது. அது அவங்க இயல்பாவே என்னை அச்சுறுத்தலா தான் பார்ப்பாங்க. அதே நேரத்துல அந்த அச்சுறுத்தலை பத்தி நான் பிராமணிய தலைவர்கள் எத்தனையோ இடதுசாரி தலைவர்கள், நான் அந்த பிராமணியத்தை ஒரு பூச்சாண்டியெல்லாம் நான் காட்ட விரும்பல. அந்த பிராமணிய சில தன்மைகளை நான் எதிர்க்கிறேன். அதுல தலைவர்கள் இருக்காங்க, நல்ல கோட்பாட்டாளர்கள் இருக்காங்க. அவங்களையெல்லாம் நான் ஆதரிக்கிறேன், அவங்கள ஒரு வழிகாட்டிகளா ஏத்துக்கிறேன். அதனால எனக்கு வந்து நீங்க அந்த அந்த அரிதாரம் இது ஒரு பொலிட்டிக்கல் ரெட்டோரிக் இந்த மாதிரியே பயமுறுத்தி இந்துத்துவம் வந்துடும், பாஜக பூந்துரும் சொல்லி ஏமாத்தி பாஜக பண்றதை விட மோசமா செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க. இவங்க ஆட்சியில தான் முதல்ல ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. இவங்க ஆட்சியில தான் தமிழ் பாடநூல் நிறுவனம், தமிழ் கல்விக் கொள்கையெல்லாம் இந்துத்துவ கொள்கையா மாறி இருக்கு. இதெல்லாம் வெக்கக்கேடு. இது சும்மா அந்த கருணாநிதி வந்து சாமி இல்லைன்னு அந்த கட்சியில இருந்த எம்எல்ஏக்கள், அந்த முல்லைவேந்தனை, அந்த கடலூர் சங்கர் ஆதிசங்கர் எல்லாம் நக்கல் பண்ணிட்டு தெரிஞ்சவர், நெத்தியில வழிகிறது ரத்தமானு. அந்த அவங்க மருமக சொல்லுது, எங்க மாமனார் இருக்கையில எங்க வீட்டுக்குள்ள சாமி ரூம் இருந்துச்சு, நான் சாமி கும்பிடுவேன், அவர் என்னை ஒன்றும் சொல்ல மாட்டாரு, அவருக்கு விபூதி எல்லாம் பூசுவோம்னு சொல்லி வெக்கம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்க இது இல்லாம திராணி இல்லாம உங்களை போன்ற மீடியாக்கள் வந்து என்னைய வந்து எனக்கு வந்து நான் இந்துவா நான் வந்து முஸ்லீமான்னு இருக்கீங்களா, நான் என்ன பதில் சொல்றேன்? கடைசியா ஒரு கேள்வி. இப்ப சமீபத்துல நேற்று வந்து சங்ககிரி ராஜ்குமார்ங்கிற ஒருத்தர் வந்து சீமான் அவர்கள் தலைவர் பிரபாகரனோட இந்த போட்டோ வந்து நான் எடிட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த போட்டோ பத்தி உங்களுக்கு தெரியுமா? நான் பார்த்தேன். அதாவது
இது சீமான் கட்சிக்காரர்களும் சீமானிஸ்டுகள், சீமான் கட்சிக்காரர்கள்னு சொல்றதை விட சீமானிஸ்டுகள் தான் சொல்லணும். அவங்க பதில் சொல்லுது. பட் நான் பொதுவா இதுவரைக்கும் நடந்ததுகளை வச்சு, அதாவது ஐயா மாப்போசியா இருக்கட்டும், குணாவா இருக்கட்டும், மணியரசனியா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் நடந்ததை வச்சு இதுல இவரையும் சேர்த்துக்கணும், தோழர் தியாகையும் சேர்த்துக்கணும். ஆனா அவர் செஞ்சோற்று கடன் தீர்க்க அங்க போய் சரண்டர் ஆனதுனால இந்த இந்த தலைவர்கள் பட்டியலில் அவர் சேர்க்க முடியாம இருக்கிறது வருத்தமா இருக்கு. அதை வச்சு நான் சொல்றேன், ஒப்பீட்டு அளவில் சொல்றேன்னா, எப்பெல்லாம் இவங்களுக்கு பிரச்சனை வருதோ, எப்பெல்லாம் இவங்க அம்பலப்படுறாங்களோ, அப்ப இந்த மாதிரியான இழிவான மலிவான குற்றச்சாட்டுகளை எடுத்துட்டு வருவாங்க. மேபி அது உண்மையா கூட இருக்கட்டும். அதாவது சீமான் வந்து தலைவரோட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டதா வந்து வெளியிட்டு ஒரு விளம்பரம் தேடிக்கிறாருங்கிறது உண்மையா இருக்குன்னா, அதை யாருக்கு கேட்க தகுதி இருக்குன்னா, ஐநா சபை யுனெஸ்கோ விருதுன்னு ஈவேராவுக்கு கொடுத்துச்சுன்னு சொல்லி செலவச்சு இப்போ பாட புத்தகத்துல கேள்வி கேட்டு, பரீட்சையில கேள்வி கேட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி பெண்ணியன் அடிமையானாளுங்கிற புத்தகத்தை எழுதுனது ஈவேரான்னு சொல்றது, இது மாதிரி பல வாசகங்கள், பல நூட்கள், பல பொய்களை வந்து ஈவேரா பேர்ல எழுதி அதை ஒரு வரலாறை உருவாக்கி வச்சிருக்கவன் இதை பத்தி பேச எந்த யோக்கியதையாவது இருக்கா? ஏதாவது யோக்கியதை பழனியப்பனுக்கு இந்த யோக்கியதை இருக்கா? இந்த ஊடகங்கள் களி பூங்கொண்டனார் மர்ம அந்த ஒரு மீடியாவில் இருக்காரு, அந்த 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 ஒரு மர்மனுக்கு யோக்கியதை இருக்கா? எவனுக்கு இந்த திராவிட இயக்கத்தை பத்தி பேசுற எவனுக்காவது இது யோக்கியதை இருக்கா? எவ்வளவு பெரிய மோசடி! 50 ஆண்டு காலமா மக்களை, பிள்ளைகளை, குழந்தைகளை ஏமாத்தி ஒரு வரலாறை உருவாக்கி வச்சுட்டு சீமான் போட்டோ போட்டான், அதை போட்டான், இதை போட்டான்னு பேசுறது வெக்கக்கேடு இல்லை இது? இதெல்லாம் ஒரு கேள்வியா? இது மாதிரிதான் இந்த மாதிரி ஊடகங்களை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுக்கிட்டு எதை பேசணுமோ அதை பேசாம இது மாதிரியான விஷயங்களை பேசி நம்ம தலைவர்களையும் இப்போ தமிழ் ஆளுமைகளையும் வந்து இழிவுபடுத்துறது திராவிடத்தோட வழக்கமான பாணி. அது வந்து இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்திக்கிட்டு இவங்களை வந்து அந்த யுனெஸ்கோ விருது தனக்கு தானே செலவச்சுக்கிட்டது, மாடி மேல மாடி கட்டின மாதிரி மனைவிகள் கட்டினதுன்னு அதெல்லாம் அம்பலப்படுத்துறதுக்கு இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கணும் தான் நான் தோழர்கள் சொல்லுவேன். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக சார் மிக்க நன்றி. நன்றி பிரபா, நன்றி.